பியூட்டி என்னன்னா சத்யநாராயண ராஜு விடுங்களேன், 77 பால் போட்டு ஒரே ஒரு விக்கெட் கூட வாங்காம இருக்கு அஸ்வானி குமாரை வந்துட்டு இன்னைக்கு இறக்குறாங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் த ரிசல்ட். ஃபுல் பொட்டன்ஷியல்ல அவங்க அந்த எசன்சி அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் நீங்க பேஸ் பண்ணி எந்த லெவலுக்கு அந்த பிளேயர் வந்துட்டு ரீச் பண்ண முடியும் அப்படின்றத சென்ஸ் பண்ணி இறக்குறது தான் இங்க பாயிண்ட். யூ கேன் ஈஸிலி சே அந்த பஞ்சாப்ல வந்து ஓப்பனிங் இறங்குறான்ல யாரு சிக்காரா, அப்புறம் வந்துட்டு பிரியான் ஷாரியா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பார்த்தோன்னே அப்பா 190 ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறான், அப்படி கிடையாது. அதே மாதிரி நீங்க வந்து இந்த அஸ்வானி குமாரோட லாஸ்ட் நடந்த இந்த 2024 சீர் பஞ்சாப்ல அவன் டீம் வந்து ஃபைனல் போச்சு. அதுல 7 மேட்ச் அவன் ஆடி 11 விக்கெட் தான் எடுத்திருக்கான். அவ்வளவு பெரிய எக்ஸ்போஷரும் கிடையாது, ஹைட்டும் கிடையாது. ஆனா எப்படி சொல்ற நார்மலா ஜிப் த்ரூ. அது மட்டும் இல்லாம 2 டெம்பரமெண்ட்டை டெஸ்ட் பண்றதுக்கு சியர் பஞ்சாப்ல வந்துட்டு 2 மேட்ச் he bowled at the death. he defended around 8 to 11 couple of times. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 4 கொடுத்துறான் ஃபர்ஸ்ட் பால். அந்த 2 மேட்ச் நான் சொல்ற மேட்ச்ல ஒரு பால் வந்து 4 கொடுத்துட்டு he defended that. அகைன் அந்த மீதி இருக்கிற ரன்ஸை வந்து மீதி 5 பால்ஸ்ல வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்கான். இப்போ பியூட்டி என்னன்னா அவன் யாக்கரே இன்னும் போடல, டெத் ஸ்பெஷலிஸ்டா தான் வந்து ஷேர் பஞ்சாப்ல வந்து அவனால பார்க்கப்பட்டிருக்குன்னா மிடில் ஓவர்ஸ்லயுமே அவன் வந்து கேமை காட்டுறான், நியூ பால்லயுமே வந்து ஸ்விங் பண்றான், பவுன்ஸும் எடுக்கிறான் போது பேன் கடைக்கு ஏத்த ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆளா இவன் வந்து டர்ன் அவுட் ஆயிட்டான்.